मान्यवर, अभी एक फैशन होगा, अभी एक फैशन होगा, अम्बेडकर 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 अम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते हैं तो 7 जन्मों तक स्वर्ग मिलता था। अच्छी बात है, अच्छी बात है ना। ना सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूँ। हमें तो आनंद है कि अम्बेडकर का नाम लेते हैं, अम्बेडकर का नाम अभी 100 बार ज्यादा लो, परंतु साथ में अम्बेडकर जी के प्रति आपका भाव क्या है ये मैं बताता हूँ। मान्यवर, अम्बेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दिया? अम्बेडकर जी ने कई बार कहा कि अनुसूचित जातियों और जनजातियों से हुए व्यवहार से मैं असंतुष्ट हूँ, सरकार की विदेश नीति से मैं असहमत और आर्टिकल 370 से मैं असहमत, इसलिए वो छोड़ना चाहते हैं। उनको आश्वासन दिया, आश्वासन पूरा नहीं हुआ, उन्होंने इग्नोरेंस के चलते इस्तीफा दिया और एक श्री डी.सी. रॉय ने पत्र लिखा कि अम्बेडकर और राजा जी जैसे दो महानुभाव मंत्रिमंडल छोड़ेंगे तो क्या होगा। तो नेहरू जी ने उनको जवाब में लिखा है, दादाजी के जाने से तो थोड़ा बहुत नुकसान होगा, अम्बेडकर के जाने से मंत्रिमंडल कमजोर नहीं होगा। मान्यवर, ये विचार जो खड़गे जी कह रहे हैं, क्या आपत्ति है? जिसका विरोध करते हो उसका वोट के लिए नाम देना कितना उचित है? क्योंकि अब अम्बेडकर जी को मानने वाले पर्याप्त संख्या में आ रहे हैं, इसलिए आप अम्बेडकर अम्बेडकर कर रहे हो। मान्यवर, மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பேச்சாளர் மற்றும் செய்தி ஊடகத்தினுடைய பொறுப்பாளர் திரு செங்கை சதீஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் என்று பல்வேறு தன்னுடைய முகங்களோடு தற்போது சிறை சென்றும் வந்திருக்கிறார் தன்னுடைய செயல்பாடுகளுக்காக. முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 நன்றி. ஆமா, எப்ப நீங்க சரி கொட்டகையை நீங்க பாக்குறீங்களோ அப்பவே அடுத்த கட்டத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அந்த திராவிட திமுக உடைய ஆட்சியில இந்த மாதிரியான நடுநிலை ஊடகவியலாளர்கள் அல்லது பொது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுப்பவங்க அவங்க மனதால தயார்படுத்திக்க வேண்டியதுதான், சீக்கிரமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ பார்க்கணும் அப்படின்னு. அந்த வகையில உங்களுக்கான அனுபவம் அது தொடங்கிடுச்சு. சரிங்க சார். நேற்று நாடாளுமன்றத்துல அம்பேத்கருடைய பேச்சு குறித்து திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு குறித்து ஒரு பெரிய சர்ச்சை நடந்து இன்று கூட நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது சார்? ஏன் இந்த பிரச்சனை சார்? இதுல பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகள் தமிழகத்தை சார்ந்த கட்சிகளை கேட்கிற ஒரே கேள்வி, இந்தி தெரியாது போடா என்று சொன்ன இவர்கள் அமித்ஷா பேசுறது முழுக்க முழுக்க ஹிந்தி, அதை யார் இவங்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்ல நம்ம பேசினாலும் அவங்களுக்கு சரியா புரியாது, அதையே அவங்க துண்டு சீட்டு வச்சுதான் படிப்பாங்க. அப்படி இருக்கும் போது இந்தியில் பேசியதை யார் மொழிபெயர்த்து சொன்னார்கள் என்று இவர்கள் எனக்கு தெரியல. முதல் சந்தேகமே எனக்கு அதுதான். ஏன்னா இந்தி தெரியாது போடான்னு சொன்னாலே இங்க இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு திமுக உட்பட அவர்களுடைய வாரிசுகள் உட்பட மன்னராட்சி உட்பட யாருக்குமே இந்தி தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்தியில் பேசியதை எப்படி இவர்கள் அவர் தவறாக பேசினார் என்று புரிந்து கொண்டார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு. அதுவும் இல்லாம அவர் என்ன சொன்னாருங்கிறத அது முழு வீடியோவை பார்த்தாக்கா அதாவது இந்த பைத்தியக்காரன் இல்லையா, பைத்தியக்காரன் அவனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்தா கூட அவன் தெளிவா புரிஞ்சுப்பான். ஆனா இவங்களுக்கு எவன் இந்த யார் மொழிபெயர்த்து சொன்னான்னு தெரியல. அவர் முதல் 4 வாக்கியங்கள்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மூச்சுக்கு 300 தடவை அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்களே, அதற்கு பதிலாக நீங்க இறைவன் பேரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு 7 ஜென்மத்துல உங்களுக்கு புண்ணியமாவும் கிடைச்சிருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ல வரதை காட்டல. அவர் முதல்ல பேசின அந்த 4 வரியை காட்டி விட்டு அதற்கு பிறகு அவர் பேசியதை காட்டவில்லை. அதற்கு பிறகு அவர் பேசியது இந்த காங்கிரசும் இந்த ஈவரா ராமசாமி இந்த பெரியார் அவர்களும் அம்பேத்கரை எப்படியெல்லாம் அவமதித்தார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் அவமதித்து விட்டு இன்று நீங்கள் அம்பேத்கர் 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 என்று பேசுகிறீர்களே என்ற தோரணில அவர் பேசினார். அந்த முழு வீடியோவை பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றீங்க, ஆனா அம்பேத்கருக்கு நீங்க செய்த பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் நீங்கள் அம்பேத்கர் என்ற சொல்லை சொல்வதற்கு தகுதியற்ற நபர்கள் என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அந்த முழு வீடியோவை தயவு செஞ்சு மு.க. ஸ்டாலின், நம்ம முதல்வர் உட்பட துணை முதல்வர் உட்பட எல்லாருமே பார்க்கணும். நம்ம டிவி.கே. விஜய் கூட பார்க்கணும். அவருக்கு ஓரளவுக்கு ஹிந்தி தெரியும், அவரோட நிறைய படங்கள் ஹிந்தியில டப்பிங் ஆயிருக்கு. அவரும் அந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டனம் தெரிவித்தார்கள் என்று சொன்னால் உண்மையான அரசியல்வாதிகள், நடுநிலையாளர்கள் என்று நம்ம சொல்லலாம். இதுல அவரு தெளிவா என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களை எப்படியெல்லாம் பழி தீர்த்தது, எப்படியெல்லாம் பழி வாங்கியதுன்னு சொல்றாரு. ஏன் 1957 11வது மாசம் நீங்கள் கடவுளாக வணங்கக்கூடிய நான் பெரியார் பேரன், நான் பெரியார் மகன், நான் பெரியாருக்கு எல்லாமே நான் தான் சொல்லக்கூடிய நீங்கள்
பெரியார் அவர்கள் 1957 11வது மாதம் 3ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதியில சட்ட புத்தகத்தை கொளுத்துறார். யாரு கொளுத்துறாருன்னா பெரியார் கொளுத்துறார். ஏன் கொளுத்துறாருன்னா ஆமாங்க. பார்ப்பனர்களுடைய சட்டம் அதுல இல்ல. அப்பெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சட்ட புத்தகத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்பது அப்ப கிடையாது. ம். அதை பயன்படுத்தி பெரியார் அவர்கள் சட்ட புத்தகத்தை எரிக்கிறார். 1957 சட்ட புத்தகத்தை எரித்தால் என்ன தண்டனை என்பது ஒரு புரியாத புதிராக இருந்தது. அந்த காலகட்டத்துல பெரியார் அவர்கள் சட்ட புத்தகத்தை எரிக்கிறார். அந்த சட்ட புத்தகத்தை எரிக்கும் பெரியாரை இன்று திமுக, அதன் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உட்பட அவர்தான் எங்கள் அவர்களுடைய பேரன் நாங்கள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவர் வழிவந்தவர்கள் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, அப்ப அம்பேத்கருடைய சட்ட புத்தகத்தை எரித்த பெரியாரை நீங்கள் புகழ்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன லாஜிக் இதுல? இதுல என்னங்க லாஜிக் இருக்கு? அதே போல காங்கிரஸ் 1952ல ஒரு தடவை தோற்கடிக்கிறாங்க. யார? நம்ம அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தோற்கடிக்கிறாங்க. 1954ல ஒரு தடவை இடைத்தேர்தலில் தோற்கடிக்கிறாங்க. 2 முறை வேண்டுமென்றே நேரு அவருக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தி கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து, இந்த 2 தேர்தலுமே பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் சேர்ந்து இந்த காங்கிரஸ் இந்த அம்பேத்கர் அவர்கள் தோற்கடிக்கிறது. அப்ப காங்கிரஸ்க்கு என்ன அருகதை இருக்கு? நேருக்கு என்ன அருகதை இருக்கு? நேரு வழி வந்தவர்கள் என்ன அருகதை இருக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேச? 370வது பிரிவு வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் இல்லாத போதுதான் அதோடைய அந்த திருத்தத்தை கொண்டு வருகிறார். அதுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறார். அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த சட்டத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. 370 சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதை வந்துட்டு நாட்டை வந்து நீங்க வேற, அதாவது அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பம் முதல்லே வெளியுறவு கொள்கையில் இவர்களுடைய நேரு அவர்கள் ஆட்சியோட காங்கிரஸோட ஆட்சியுடைய வெளியுறவு கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாம பி.சி. ராய் என்ற ஒரு காங்கிரஸோட பிரமுகர் நேருக்கு எழுதுறார், கடிதம் எழுதுறார். என்ன கடிதம் எழுதுறாருன்னா, இதெல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. இப்ப நான் சொல்றதெல்லாம் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுனது. பி.சி. ராய் என்பவர் எழுதுகிறார். என்னன்னா, அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்துல பதவி விலகிறேன் என்று சொல்லிவிட்டார். நாம் என்ன செய்யலாம்னு நேருக்கு கடிதம் எழுதும் போது நேரு பதில் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, நமக்கு அம்பேத்கர் எல்லாம் முக்கியம் கிடையாது. ராஜாஜி விலகினால் நமக்கு பாதிப்பு இருக்கும். ஆனால் அம்பேத்கர் விலகினால் பாதிப்பு இருக்காது என்று நேரு அவர் கைப்பட கடிதம் எழுதுகிறார். அப்படி இருக்கும் போது இந்த காங்கிரஸ் மூச்சுக்கு 300 முறை என்னை அம்பேத்கர் 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 என்று சொல்கிறீர்களே என்றுதான் அமித்ஷா அவர்கள் கேட்கிறார். இதுல என்ன தவறு இருக்கு? அதுவும் இல்லாம மகாராஷ்டிரா, டெல்லி, லண்டன், மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் ஒரு 5 இடத்துல அவர் வாழ்ந்த, அவர் படித்த, அவர் மறைந்த இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நினைவிடங்கள் அமைத்து அவரை கம்பீரமாக காட்டியது பாஜக அரசு. அது மட்டுமல்லாமல் அவர் கொண்டு வந்த சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில ராம்நாத் கோவிந்த் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை ஜனாதிபதியாக நியமித்தது பாஜக அரசு. ஒரு பழங்குடியினர், அதாவது நம்ம திரௌபதி முர்மு அவர்களையும் நியமித்தது பாஜக அரசு. அப்படி இருக்கும்போது பாஜக அரசு எப்படி அம்பேத்கருக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்க முடியும்? அம்பேத்கரை எதிர்க்கும் கட்சியாக இருக்க முடியும்? அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் கட்சியாக இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் அனைத்து இடத்திலும் அமைதியால சொந்தமா இடம் வாங்கிட்டாங்க. லண்டன் உள்பட, லண்டன்ல அவர் படிச்ச இடம் உள்பட எல்லாத்தையுமே சொந்தமா வாங்கி நினைவு சின்னங்கள் அமைத்து அவருக்கு பெரும் புகழை சேர்த்து கொடுத்தது. அது இல்லாம அவருடைய பிறந்த தினமான ஏப்ரல் 14ஆம் தேதி சமூக நல்லிணக்க தினம் என்று அறிவித்தது பாஜக அரசு. இதை யாருமே இவங்க செய்யலையே. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் வரை அம்பேத்கர் அவர்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கேட்டுங்க. இந்த திருமாவளவன் உட்பட, இந்த காங்கிரஸ் உட்பட, நீங்க எல்லாருமே இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அரணாக இருக்கீங்கல்ல. டிசம்பர் 6 அம்பேத்கர் அவர்கள் இறந்த தினம், அவரோட நினைவு தினம். அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள என்ன போஸ்டர் இருக்கும் தெரியுமா? கருப்பு நாள் இருக்கும். என்ன இருக்கும்? இந்தியா முழுக்க கருப்பு நாள் என்று யார் ஒட்டுவா? இவர்களால் போற்றப்படக்கூடிய அடிப்படைவாத பிரிவினைவாத அமைப்புகள் என்ன போஸ்டர் ஒட்டுவான்னு சொன்னா, டிசம்பர் 6 அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை அவர்கள் வந்து துக்கம் அனுசரிக்காம என்னன்னு போடுவாங்க தெரியுமா? கருப்பு தினம். எதுக்கு கருப்பு தினம்? பாபர் மசூதிக்கு இடிப்புக்கு கருப்பு தினம்ட்டான். அப்ப அம்பேத்கர் அங்க மறைந்து விட்டார். இங்க அம்பேத்கர் அவர்கள் அங்க மறைந்து விட்டார். அம்பேத்கர் பேரு இப்ப கிடையாது. டிசம்பர் 6னாக்கா அம்பேத்கரோட நினைவு வராது. பாபர் மசூதி இடிப்புன்ற ஒரு விஷயத்தை பெருசுபடுத்திட்டாங்க. உண்மை அதுதான். அப்ப டிசம்பர் 6 யாரு? அது ஏன் நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தணும். புகவை இன்னைக்கு அவனா பண்றானா? அத இன்னைக்கு கருப்பு தினம் ஒட்டுறாங்க. அப்போ அம்பேத்கரை மறைப்பதற்காக இந்த இஸ்லாமிய அடிப்படை, நான் எல்லாரையும் சொல்லல,
நான் சொல்றது யார சொல்றேன்னா, இவங்கள சொல்றேன். இந்த பிரிவினைவாத அமைப்புகள சொல்றேன். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு நாளையே குட்டிச்சுவர் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, காங்கிரஸ்க்கு என்ன அருகதை? அந்த பிரிவினைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இன்று செயல்படக்கூடிய காங்கிரசுக்கும், திமுகவிற்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்ன அருகதை இருக்கு? இன்னைக்கு ஒரு தீவிரவாதி என்று சுப்ரீம் கோர்ட்டால், ஹைகோர்ட்டால் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, அவருக்கு ம். ஊர்வலம் எடுக்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை எவ்வளவு கொச்சைப்படுத்தி இந்த அடிப்படைவாத பிரிவினைவாத இயக்கங்கள் செயல்படுத்துகின்றன, அந்த செயலை ஆதரிக்கிறார். அம்பேத்கர் வழியை பின்பற்றக்கூடிய தலித்துக்களின் காவலனாக தன்னை சொல்லக்கூடிய திருமாவளவன் ஆதரிக்கிறார். அப்படின்னு பார்த்தா என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? அப்ப அம்பேத்கர் பெயரை சொல்லவோ, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கோ, அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவதற்கோ இப்போது போராடுகிற எந்த இயக்கங்களுமே அருகதையற்றவை. இவங்க யாருமே அருகதையற்ற இயக்கங்கள். ஆனா அம்பேத்கருக்கு இன்னைக்கு எல்லாமே பண்றது நம்ம தான். ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஏன் இப்படி அம்பேத்கர் பேரை இப்படி தொடர்ந்து இவங்க பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்தியா முழுக்க தலித்களோட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வாக்கு வங்கி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதே அமித்ஷா சொல்றார். அதன் காரணமாகத்தான் இந்த காங்கிரஸ் என்ன பண்றான், சிறுபான்மை ஓட்டு வந்துருச்சு, அடுத்து தலித்கள் ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக போலியாக ஒரு நாடகத்தை இந்த கார்கே அவர்களும், ராகுல் காந்தி அவர்களும், சோனியா காந்தி அவர்களும், பிரியங்கா காந்தி அவர்களும் மக்களவையை நடக்க விடாமல் இந்த அம்பேத்கர் அவர்கள் பெயரை பயன்படுத்தி முடக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜகவை சார்ந்த ஒரு பெண் எம்பி, அவங்க யாருன்னா பழங்குடியினத்தை சார்ந்தவர், அவங்க கிட்ட போய் நீங்க என்ன பேசுனீங்க? அவங்கள போய் நீங்க என்ன சீண்டுனீங்க? இன்னைக்கு இன்னைக்கு அவங்க கண்ணீர் மல்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவங்க பேசுறாங்க. என்னை இவர் இப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தி பேசினார், என்னை சீண்டி பேசினார், என்னை கேவலப்படுத்தினார் என்று அந்த பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு எம்பி அவங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. அப்ப அம்பேத்கரை தூக்கி பிடிக்கும் நீங்கள் இப்படி செய்யலாமா? ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு எஸ்டி வகுப்பை சார்ந்த ஒரு பெண்மணியை நீங்கள் இப்படி செய்யலாமா? அப்படி செய்தா நீங்க பெரியாருடைய வழி வந்தவர்களா? இல்ல நீங்க நீங்க அம்பேத்கர் வழி வந்தவர்களா? இல்ல ஒரு ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு. நீங்க அப்படியே திரும்பி சொல்லிட்டுங்க. அவங்க என்ன பண்ணாங்களா அவங்க அந்த அம்மாவை? அதாவது அந்த அம்மாவை அவங்க கிட்ட போயிட்டு இவர் சீன்றாரு அவங்களை என்னன்னு, உனக்கெல்லாம் என்ன இது இருக்கு, உனக்கெல்லாம் என்ன ஒரு இது தகுதி இருக்குன்ற மாதிரி அவங்களை சீண்டி இருக்கிறார். அவங்களை கொச்சையாக பேசுகிறார். அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்கு, நீங்க பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என்ன இப்படி பண்ணிக்காருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓம் பிர்லா கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்மளுடைய பார்லிமெண்டோடைய நாயகர் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னை இப்படி எல்லாம் ஒரு பழங்குடியினை சேர்ந்த நான் ஒரு எம்பி, என்னை நான் பழங்குடியினர் என்று தெரிந்தே இவர் இப்படி எல்லாம் என்னை பேசினார்னு, என்னை சீண்டினார் என்று அவர்கள் இன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. எங்க பார்லிமெண்ட்ல கொடுக்குறாங்க. அப்போ அம்பேத்கர் வழி வந்த நீங்கள் ஒரு எஸ்டி வகுப்பை சார்ந்த ஒரு பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கே இவ்வளவு சீண்டல்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னா, நீங்க அம்பேத்கர் வழி வந்தவர் என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? காங்கிரஸ்க்கு என்ன அருகதை இருக்கு? கம்யூனிஸ்டுக்கு என்ன அருகதை இருக்கு? திமுகவுக்கு என்ன அருகதை இருக்கு? விடுதலை சிறுத்தைக்கு என்ன அருகதை இருக்கு? இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? அம்பேத்கர் சொல்றார், கூட்டணி ஆட்சி என்றால் அதுல பங்கு இருக்கணும். இது அவர் பொதுவா சொல்றது. தலித்துக்களுக்கு அதுல பங்கு வேணும். அதைத்தான் ஆதவ அர்ஜுனா சொன்னார். அவரு மாற்று கருத்து இல்ல சொல்றதுக்கு. ஆனா அந்த கருத்தை சொன்ன ஆதவ அர்ஜுனாவை நீக்கிவிட்டு யாருக்காக? இந்த திமுகவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா நீங்க டெல்லிக்கு போறீங்களே, என்னைக்காவது உங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்காங்களா? எத்தனை மத்திய அமைச்சர்களை பார்த்திருக்கீங்க? அவங்களுக்கு ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க கால் மேல காலை போட்டா கூட, அவங்களும் கால் மேல காலை போட்டா கூட ஈக்குவலா உட்கார வச்சு உங்களை சமமாக கருதி உங்களுக்கு பேசி அனுப்புறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு சமமாக கருதுறாங்க இது வரைக்கும்? சொல்லுங்க நீங்க. நான் உங்க தொண்டர்களே கேட்கிறேன். எத்தனை வீடியோ பார்த்திருப்பீங்க இது வரைக்கும்? அவங்க பிளாஸ்டிக் இல்ல இந்த மாநில பிரச்சனை வரதுக்கு முன்னாடி மத்தியில காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப திடீர்னு இந்த செய்தியில அதிகப்படியா கவனம் செலுத்த வேண்டிய காரணம் என்ன? இல்ல இது இந்த செய்தியில அவங்க அதிகப்படியா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே, அதாவது 88 முறை அரசியல் சாசனத்தை மீறி 356வது பிரிவை பயன்படுத்தி 88 முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஆட்சியை கலைத்தது இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் அதனாலதாங்க இன்னைக்கு எல்லா எலெக்ஷனும் தள்ளி தள்ளி போகுது. 1950ல அனைத்து மாநிலங்களுக்கும் தேசியத்திற்கும் ஒரே தேர்தல் நடந்தது.
இவங்க இந்த ஆட்சியெல்லாம் கலைக்காம இருந்திருந்தா இன்னை வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். மாற்று கருத்து இருக்கா? யாருன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இனி 88 முறை இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களின் ஆட்சியை கலைச்சதுனாலதான் இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்களில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு நேரங்கள்ல இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இவங்க கலைக்காம திமுக அரசு இருந்திருந்தா உட்பட, கூட்டணியான ஆமா திமுக அரசு திமுக உட்பட அவங்க அரசே கழிச்சிடுறாங்க. கழிச்சிருக்காங்களே. ஆமா திமுக அரசு 2 முறை கழிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தானே கழிச்சது. சட்டம் ஒழுங்குக்கு ஆமா. ஒரு முறையா, ஊழலுக்கு ஒரு முறை கழிச்சது காங்கிரஸ் தானே. அப்படி இருக்கும்போது ம். அப்படிப்பட்ட அதாவது அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டத்தை தவறாக பயன்படுத்திய காங்கிரஸோடு உறவு வைத்துக் கொண்டு இன்னைக்கு அம்பேத்கர் தான் எங்களுக்கு கடவுள் என்று சொன்னா அது ஏற்க முடியாது என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார். இதுல என்ன தப்பு இருக்கு? ம். உனக்கு தகுதி இல்லைங்கிறாரு. நீ எல்லாத்தையும் அம்பேத்கருக்கு நீ எதிரா நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அம்பேத்கர் இழிவு செயல்ல இழிவாக பேசிவிட்டு அம்பேத்கருக்கு இழிவு இல்லத்தை ஏற்படுத்தி விட்டு அம்பேத்கரை தோற்கடித்து விட்டு இன்னைக்கு எங்களுக்கு அம்பேத்கர் தான் முக்கியம்னு என்ன அர்த்தம்? அதைத்தான் அவர் சொல்றார். அதை தவறாக சித்தரித்து சில இந்த இந்த வீடியோவை மட்டும் போட்டு வைரல் ஆக்கி இன்னைக்கு அமித்ஷா அவர்களை குற்ற கூண்டுல நிக்கிறதுக்காக பண்ணாங்கன்னா இன்னைக்கு உடைஞ்சிச்சு எல்லாமே. அதன் பிறகு அவர் பேசிய வீடியோக்கள் தான் இன்னைக்கு வைரலா இருக்கு. அப்ப மக்கள் புரிந்து ம். கொண்டார்கள். அப்போ இவ வேண்டும் என்று இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும். நாடாளுமன்றம் முடங்கினா என்ன ஆகும்? சில மசோதாக்கள் நிறைவேறாது. அது கூட்டுக்குழுவுக்கு ம். போகும். கூட்டுக்குழுவுக்கு போனா என்ன ம். ஆகும்? அது ஒரு 6 மாத காலமோ, 1 வருட காலமோ ஆகும். அந்த காலகட்டத்துல இங்க பாத்தீங்களா, நான் உங்களை எதிர்த்துட்டோம். அப்படி இஸ்லாமிய ஓட்டுக்களை வாங்கிக் கொள்ளலாம். கிறிஸ்தவர்கள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டுக்களை வாங்கிக் கொள்ளலாம். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து தேர்தல் டெல்லியில நடக்க போகுது. அடுத்தடுத்து தேர்தல் நடக்க போகுது. அப்ப இவர்கள் இஸ்லாமியர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தலித்துகளுக்கு பாதுகாவலா இருக்க வேண்டும். அப்பதான் அவங்க ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக இந்த இந்த மசோதாவெல்லாம் நிறைவேற்ற விடாம ஓட்டு அரசியலுக்காக இந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் சொல்லணும். அதை ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஏன்னாக்கா இவன் தனித்து நின்னது சரித்திரமே கிடையாது. யாரு கூட வருத்தமே ஒருத்தர் கிடையாது. ஒட்டிக்கணும். ஆமா திமுக உட்பட. திமுக மாதிரி தான் ம். அவங்களும். ம். திமுக மாதிரி ஒட்டுண்ணி தான். 2 பேருமே ஒட்டுண்ணி தான். இல்ல, இந்த அப்போ ஃபார்முலாவே திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஃபார்முலா மாதிரியே இல்லையா? ஏன்னா அவரு இதே மாதிரி சென்ற சட்டமன்றத்துல நடக்கும்போது, பழனிசாமி அவன் முதலமைச்சரா இருக்கும்போது, இவரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சுன்னு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெண்ட் எல்லாம் பண்ணாரு. அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தானே நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. ஆமா. அதுல ஒரு சின்ன ம். திருத்தம் என்னன்னாக்கா, இவர் சட்டையை ம். கிழித்துக் கொண்டு வெளியே வந்தார். அவர் நமது எம்பியின் ம். சட்டையை கிழித்து மண்டையை பிடித்து விட்டார். யாரு? ம். ராகுல் காந்தி. இதுதான். ம். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் இதுதான். ஏன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி, நாங்கள் ம். நாடாளுமன்றத்தை முடக்கி விட்டோம். பிஜேபியை ம். நாங்கள் முடக்க செய்கிறோம். பிஜேபியை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம நாங்க பண்றோம். அப்படின்னு ம். சொல்றாங்க. நான் வந்துட்டு 300 சீட்டு பிஜேபி இருக்கும்போதே உங்களது வாளை ஒட்ட நறுக்கி இருந்தால், இவ்வளவு தூரம் ம். நீங்க பேச மாட்டீங்க. அன்னைக்கு நீங்க எதிர்க்கட்சி இல்ல, தலைவர் அது இருந்தீங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை சார்? அந்த எம்பி வந்து தள்ளி விட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பண்றாங்க. அவர் வந்து ராகுல் வந்து இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கான ஒளிப்பதிவு ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி பண்ணாரா அவரு? ஏன்னா ஒரு எம்பி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதுவும் இவரும் வந்து சாதாரண ஆள், எதிர்க்கட்சி தலைவர். இப்போ அது பண்ணலன்னு நான் இப்போ அதாவது அவர் தான் செய்தார் என்று இன்னைக்கு ம். நமது ஊடகம் மட்டுமல்ல, இப்ப நான் சொல்றது மட்டுமல்ல. இந்திய ஊடகங்கள் ம். அனைத்துமே அவர் செய்தார் என்று காண்பித்துக் கொண்டுதான் ம். இருக்கிறார்கள். சரிங்களா? அதுல ம். ராகுல் காந்தி நான் இல்லை என்று நான் வந்துட்டு நான் தள்ளி விடலன்னு சொல்லல. அவர் தாக்கப்பட்டதுக்கு ம். நான் காரணம் இல்லைன்னு சொன்னார். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அத. அவர் சொன்னது ம். என்னன்னாக்கா, நான் அவரை தள்ளி விடவில்லைன்னு சொல்லல. அவர் தாக்கப்பட்டதுக்கு நான் ம். காரணம் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் ஒண்ணுதாங்க. தள்ளி விட்டான்னா, யாருன்னா வச்சு த இது பண்ணாங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. ம். அதனால அதெல்லாம் பூசி முடுக்குகிற நாடகம். இப்படிதான் பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு அவங்க வச்ச ஒரு அம்பேத்கர் என்ற ஒரு போட்டோவ பிடிச்சு நின்னாங்க இல்லையா? அது இன்னைக்கு உடைஞ்சு போயிருச்சுல்ல. ம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இதுதான். நான் செய்யலன்னு சொல்லி என்ன கேஸ் போடுறாங்க. அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நாடகம் தான். ஏங்க ராகுல் காந்திய பத்தி தெரியாதா? ம். ராகுல் காந்தி யார்? அவர் யாரின் மூளையாக செயல்படுகிறார் என்பதை நாடாளுமன்றத்திலே நரேந்திர மோடி அவர்கள் தோலுரித்து காட்டிவிட்டார். ம். அவருடைய அமெரிக்காவுடைய கைக்கூலி. அமெரிக்காவில் ம். இருக்கக்கூடிய இவர்களுடைய வழி வந்த ஒரு முக்கிய பிரமுகருடைய கைக்கூலி தான். அவர் இங்க எப்பலாம் அமெரிக்கா போறாரோ, அப்ப ம். திரும்பி வந்த உடனே இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. பிரதமரே ஏற்கனவே அந்த சொல்லிட்டாரு. பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா பிரதமரே பதிவு பண்ணியிருக்காரு. நீங்க எப்பலாம் அமெரிக்கா போயிட்டு வரீங்களோ, அப்பலாம் இங்க இப்படி நடக்குது. இங்க சட்டம் ம். ஒழுங்கு சீர்கேடு நடக்குது. இங்க மத கலவரம் நடக்குது. இங்க அந்நிய சக்திகள் உள்ள ஊடுருவுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ம். அன்னைக்கே சொல்லிட்டாரு. பிரதமரே சொல்லிட்டாரு. அப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன? அத மறுத்தாரா இவரு? அத மறுத்து எதனா கார்கே பேசினாரா?
கார்கே ஒரு அடிமை, காங்கிரஸ் அடிமை. அங்க யார் தலைவரா வந்தாலும் அவங்க அடிமை தான் அவங்களுக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படியா எடுத்துட்டு போனதுக்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற அந்த அந்த மசோதாவை தள்ளி போட்டதுக்கான அல்லது அது வந்து பேசு பொருளா இருக்கக்கூடாதுன்றதுக்காக திசை திருப்பினாங்க நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசு தலைவருமே ஒட்டுமொத்தமா பாமக தலைவர் நிறுவனர் உட்பட எல்லாருமே இது வந்து அம்பேத்கரை இழிவு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கண்டிக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த செய்தி தமிழகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை இல்ல அவரு நம்ம ஐயா சொன்னதை நம்ம நல்லா கவனிக்கிறோம். யாராக இருந்தாலும் அப்படின்னா மூச்சுக்கு 300 முறை நான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிவிட்டு அம்பேத்கருக்கு துரோகம் செய்தவர்களை தான் சொல்றாங்க. எப்படி நான் அம்பேத்கர் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அம்பேத்கர் நான் பின்னாடி ஏற்கனவே நான் அவருக்கு பெரிய துரோகங்கள் பண்ணியிருப்பேன். அப்ப அம்பேத்கர் பேரை சொன்னா என்ன அர்த்தம்? நீ அம்பேத்கருக்கு எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு அம்பேத்கருடைய நினைவுகளை கூட அமைக்காம அம்பேத்கரை ஒரு பேரை வளர விடாம அம்பேத்கரை குறுகிய வட்டத்துக்குள்ள வச்ச நீ அம்பேத்கர் பேரை சொன்னா அது அம்பேத்கரை அவமதிக்கிற செயல். அதைத்தான் காங்கிரஸ் செய்து, அதைத்தான் திமுக செய்து, அதுதான் விடுதலை சிறுத்தைகளும் செய்யறாங்க. அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பார். அவர் அமித்ஷாவை குறிப்பிட்டதாக நான் கருதவில்லை. அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியது இவர்கள் தான். அம்பேத்கருக்கு துரோகம் இழுத்து விட்டு, அம்பேத்கரை இழிவுபடுத்தி விட்டு, அம்பேத்கருக்கு MP பதவி கூட கிடைக்காமல் செய்ததற்கு அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தை எரித்த இவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அப்படி பேசினால் அது அவரை அவமதிக்கும் செயல் என்றுதான் அமித்ஷா அவர்களும் கூறினார், நம்ம ஐயா அவர்கள் கூறியிருக்காரு. இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இதுக்கு அதான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அர்த்தம். நிறைய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி. மேலும் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. காரணம் சமூக பிரச்சனைக்காக தொடர்ந்து உங்களோட குரல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுல நான் எனக்கு ஒரு டைம் நினைச்சு நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒரு சாமானியனாக இருந்த என்னை, எனக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஒரு சாமானியனாக இருந்த என்னை இன்று டிவி, செய்தித்தாள், எனக்கு பின்னாடி ஏசி வண்டி, எனக்கு முன்னாடி டிசி வண்டி, எனக்கு பின்னாடி 20 வக்கீலு, ஒரு பிரபலமாக என்னை காட்டியதற்கு திமுக அரசிற்கும் எனக்கு என் மீது புகார் கொடுத்த திமுகவை சேர்ந்த ஐடி விங்கிற்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் இது போல் செய்யும் பொழுது எனது வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதை கண்டு பயப்படும் நபர் நான் கிடையாது. ஏனென்றால் என் பின்புலமாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து திமுக செய்யும் மக்கள் விரோத செயல்களை நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். அதில் மாற்று கருத்து கிடையாது. இதை இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி நான் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.